இஸ்லாமிய அறிவு. தீனுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாமிய அறிவு என்று கூறப்படும். கேள்வி: எந்த நபியின் கைகளுக்கு இரும்பு களிமண்ணை போலாகும்? பதில்: ஹல்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கைகளுக்கு இரும்பு களிமண்ணை போல் ஆகும். கேள்வி: ஹல்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் யார்? பதில்: ஹல்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஹல்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேள்வி: எந்த நபியின் ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள்? பதில்: ஹல்ரத் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசாவை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள். கேள்வி: எந்த நபியின் இறை தூதரின் கவிஞர் என்று கூறப்படும்? பதில்: ஹல்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இறை தூதரின் கவிஞர் என்று கூறப்படும். கேள்வி: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபியின் சமுதாயத்தின் நம்பிக்கை கூறியவர் என்று கூறினார்கள்? பதில்: ஹல்ரத் அபு உபைதா இப்னு ஜர்ரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள் சமுதாயத்தின் நம்பிக்கை கூறியவர் என்று கூறினார்கள். கேள்வி: ஹல்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருடைய மகளாவார்? பதில்: ஹல்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளாவார். கேள்வி: எந்த சஹாபியை அல்லாஹ்வின் வாள் என்று கூறப்படும்? பதில்: ஹல்ரத் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வின் வாள் என்று கூறப்படும். கேள்வி: எந்த சஹாபியின் பெயர் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது? பதில்: ஹல்ரத் ஜைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி: ஹல்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? பதில்: ஹல்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தையாவார். கேள்வி: ஹல்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் எத்தனை பேர்? பதில்: ஹல்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் 11 பேர். கேள்வி: ஹல்ரத் யூசுப்